அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அஸ்வசும நிவாரண கொடுப்பனவுகளில் 1 கோடிக்கும் அதிகமான நிதி மோசடி இடம்பெற்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக அண்மையில் நோர்வுட் பிரதேச செயலகத்தில் பணியாற்றிய 2 பெண் அதிகாரிகள் கட்டன் பிராந்திய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். ஆரம்பகட்ட விசாரணைகளில் 25 லட்சம் என்று கண்டறியப்பட்ட நிலையில் தற்போதைய விசாரணையில் குறித்த விடயம் அம்பலமாகியுள்ளது. முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் தொடர்பாக தற்போது விசாரணை நடைபெற்று வருவதே அப்பதவிக்கு யாரையும் நியமிக்காமைக்கு காரணம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரை சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு ஒரு நிரந்தர ஆணையரை நியமிப்பது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளார். நுவரெலியா கிரகர பாவியின் அணைக்கட்டின் நீர்மட்டம் அதிகமானதால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காரணமாக பாதுகாப்பு கருதி அதன் வான்கதவுகள் திறக்கப்பட்டு பெருமளவு நீர் தொடர்ச்சியாக வெளியேற்றப்படுகின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற தொடர் மழையினால் நுவரெலியா கிரகர பாவியின் அணைக்கு நீர்வரத்து திடீரென்று அதிகரித்தமை காரணமாக வெள்ளம் ஏற்படாமல் தடுக்கவும் அணையின் பாதுகாப்பை கருதி நிர்ணயிக்கப்பட்ட கொள்ளளவுக்கு மேல் நீர் நிரம்பியதால் குறித்த வான்கதவு திறக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீர் வெளியேற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணியில் நேற்று 43ஆம் நாள் அகழ்வு பணியின் போது 4 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு மனித எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட திடீர் பேரிடர் சூழ்நிலை காரணமாக 8 பேர் உயிரிழந்ததாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 9 மாவட்டங்களில் உள்ள 56 பிரதேச செயலக பிரிவுகள் பேரிடரினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3014 குடும்பங்களைச் சேர்ந்த 11,832 நபர்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடரில் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒரு வீடு முழுமையாகவும் 290 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. லங்கா மெட்ரோ டிரான்சிஸ் போதைப் பொருளை கண்டறியும் தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய மெட்ரோ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த மற்றும் நம்பகமான பாதுகாப்பான பொது போக்குவரத்து சேவையை வழங்கும் நோக்கில் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நவீன தொழில்நுட்ப அமைப்பானது சாரதிகளின் வாகனம் ஓட்டும் திறன் மற்றும் கவனத்தை பாதிக்கக்கூடிய போதைப்பொருள் பயன்பாடு அல்லது பிற பாதகமான நிலைகளை தானாகவே கண்டறியும் திறன் கொண்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நாட்டின் தொடர் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையர் சந்தோஷ் ஜா நேற்றைய தினம் 500 லிட்டர் டெக்னிக்கல் மெலக்தியானை இலங்கையின் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவிடம் வழங்கியுள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் அவசர கோரிக்கைகளை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்களின் சார்பில் இந்த உதவி திட்டம் வழங்கப்பட்டதாக இந்திய உயர் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கெட்டன் கல்வி வலயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது நிலவுகின்ற மோசமான வானிலை காரணமாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளரின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியாவில் பனிமூட்டம் நிலவி வருவதால் பிரதான வீதிகளில் பயணிக்கின்ற வாகன சாரதிகள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நுவரெலியா, கந்தப்பனை, ராக்கலி, நான்மோயா, டொபாஸ் போன்ற பிரதேசங்களில் பனிமூட்டம் கடந்த 2 தினங்களாக காலை மற்றும் மாலை வேளையில் வழமைக்கு மாறாக அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா பதுளை பிரதான வீதி, நுவரெலியா கெட்டன் பிரதான வீதியில் மற்றும் நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் டொபாஸ் தொடக்கம் லாபுக்கலை பிரதேசம் வரையில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. இதனால் அவ்வீதியில் மிக அவதானத்துடன் வாகனம் செலுத்துமாறு, ஆபத்தான பகுதிகளில் வாகனங்களின் முன் விளக்குகளை ஒளிரச் செய்யுமாறும் சாரதிகளுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நாவலப்பிட்டி பகுதியில் நேற்று பிற்பகல் பெய்த பலத்த மழையினால் கினிகத்தேனி நாவலப்பிட்டி பிரதான வீதியின் அம்பகம்புவை பகுதியில் அம்பகம்போயா பான் பாய்ந்ததால் குறித்த வீதி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குறித்த சமயத்தில் கினிகத்தேனியிலிருந்து நாவலப்பிட்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பயணிகளுடன் வெள்ளப்பெருக்கில் சிக்கியிருந்த போது அம்பகமுவை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் குழுவினர் நிலவிய ஆபத்தையும் பொருட்படுத்தாது மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அவர்கள் லொரி ஒன்றை பேருந்துகள் அருகில் கொண்டு சென்று பேருந்தில் இருந்த மக்களை மீட்டதுடன் பின்னர் கேப்ரக வாகனம் ஒன்றின் உதவியுடன் பேருந்தையும் மீட்டெடுத்தனர். அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சாந்தன அபேரத்ன தலைமையில் ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் 2026 ஜூன் மாதம் 22ஆம் தேதியிட்ட 2494 கீழ் 5ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவுகின்ற மழைக்கால வானிலை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி, கேகாலே மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் காலை 9 மணி வரையில் இந்த சிவப்பு எச்சரிக்கை அமலில் இருக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலைக்கு மத்தியில் எதிர்வருகின்ற நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தர ஆதார உயர்தர பரீட்சைகள் என்பன தொடர்பில் இன்றைய தினம் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கிடையே குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கும் என்பதுடன் குறித்த பகுதியில் உள்ள கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரும் வரையில் கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இக்கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற கடல்சார் மற்றும் மீனவர் சமூகங்கள் இது குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இது தொடர்பில் வெளியிடப்படுகின்ற எதிர்வருகின்ற அறிவித்தல்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்திகள் தொடர்பிலான உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.